ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய், சரஸ்வதி விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரஸும் பிரசித்தியாவும் பேக் டு திருச்சி ஆஃப்டர் 1 வீக் ஆஃப் ஷூட்டு. அந்த ஷூட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டே ஷூட்டில் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. இங்கே வந்து பிரசித்தியா ஸ்கூலுக்கு போய் சூப்பராக படித்து எக்ஸாம் 2 டெஸ்ட் எழுதிட்டு போனால் அதில் என்னென்ன மார்க் எடுத்தான்றதை உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பிரசித்தியா அகாடமிக்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை உங்களுக்கு காட்டுறோம். ஷூட்டுக்கு முன்னாடி எழுதிட்டு போன எக்ஸாம், அதாவது தீபாவளி முன்னாடி ஷூட்டு, நடுவில் எக்ஸாம், அப்புறம் திரும்ப ஷூட். அந்த எக்ஸாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கான வீடியோ இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். அப்போ வந்து நீங்க நம்புவீங்க பிரசித்தியா எப்படி வந்து அவளோட கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலரை மேனேஜ் பண்றாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு டெஸ்ட் தானே அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாமே படிச்சாதான் எழுத முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன், சோயா சங்க்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதே வந்து நாங்கள் இப்போ இன்னைக்கு வச்சு சாப்பிட்டுக்குவோம். அண்ட் மதியானம் வந்து நானும் பிரசித்தியாவும் சிக்கன் லெக் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாக வந்து பிரசித்தியா வந்து ஃபுல்லாக அவளோட ஸ்டடி ஒர்க்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு வீடியோ பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, அதை பண்ண போகிறேன். ஸோ நிறையா பேர் வந்து ஸ்கூல் போகிறாளா பிரசித்தியான்னு கேட்குறீங்க. எனக்கு என்னன்னா, அவள் ஸ்கூலுக்கு போகிற வீடியோஸ் எல்லாமே நான் காட்டிட்டேன், அவள் படிக்கிறதையும் நான் காட்டிட்டேன். இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறாளான்னு அதே கேட்குறீங்க. லைக் வந்து நிறையா பேருக்கு புரியுது, பட் சில பேர் புரியாமல் அது கேட்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என் பொண்ணு எல்லாத்துலேயுமே இருக்கணும், டெய்லி அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ நீ நல்லா படிக்கணும், படிப்பு தான் ஃபஸ்ட்டு, இது வந்து உன் பேஷனுக்காக. இப்போ நான் சின்ன வயசில் இருந்தப்போலாம் எனக்கு இது சப்போர்ட் பண்ணவும் இதை இப்படி பண்ணணும்னு கைட் பண்ண ஆள் இல்லை. இப்போ அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் வந்து ஒரு கிட் வந்து அவளோட பேஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டடீஸையும் ஃபாலோ பண்ண முடியுன்றது தான் இதுக்கான பதில். ஸோ அவளோட மார்க்ஸ் சொன்னாலே நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் நிறையா பேர் வந்து அதே கன்சர்ன் இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பட் கண்டிப்பாக அவள் நல்லா படிப்பா அண்ட் நல்ல மார்க்ஸ் வாங்குவா. உங்கள்கிட்ட இதே மாதிரி வீடியோவில் நான் காட்டுறது தான் போகிறேன். ஸோ அவள் படிப்பை பற்றி நீங்கள் யோசிக்க, ஆனால் அவள் கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சிருவா. ஓகேங்களா? பிரசித்தியாவுக்கு இன்னைக்கு வந்து ஹோம் ஒர்க் ஃபுல்லாக வீட்டில் வந்து எழுதிட்டுருக்கா. அவள் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இங்கேருந்தே கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவா. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு பிரசித்தியா வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறா பாருங்கள். ஸோ அவள் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்க அம்மாவும் அவள் ஃப்ரெண்டும் வந்து கரெக்டாக அவளுக்கு வந்து எல்லா போர்ஷன்ஸையும் அனுப்பிச்சி விட்டுறதுனால ஈஸியாக போயிடுச்சு. ஏன் பிரசி குட்டி? அழகாக வந்து பிரசித்தியா வந்து லட்டாக எழுதுறா, பெரிய பெரிய எழுத்துக்கள், அப்போதான் உட்காந்துக்கு ஜூமாகி தெரியும். ஆல்ரெடி லீவ் போட்ட டேட்ஸ்க்கு எல்லாமே எழுதி முடிச்சுட்டா, கரெக்டாக வாங்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இது எங்க இதெல்லாம் பழசு எல்லாமே எழுதி முடிச்சிட்டா. ஸோ ஸ்கூலுக்கு போனானே அவளுக்கு படிக்கிறது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். குட் கேர்ள், கரெக்டாக கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவா. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்போ பர்ஃபெக்டாக படித்து மார்க் வாங்குற. நான் ஸ்லிப் டெஸ்ட்க்கு நல்லா படித்து எழுதியிருக்கேன். அந்த மார்க்லாம் வந்து உங்ககிட்ட காமிக்கிறோம் அங்கே வந்தோடனே. ஓகே. ஸோ வந்து நல்ல ஒரு பெரிய குவான்டிட்டி. இப்போ இதை வந்து நான் ஃப்ளிப் பண்ண போகிறேன் பிரசித்தியாக்காக. நிறைய பிரியாணி இருக்குது. ஸோ முன்னாடிலாம் வந்து இது ஒரு பிரியாணி வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு அளவு வந்து கம்மி பண்ணிக்கும், அதனால் வந்து இதுவே எங்கள் 2 பேருக்கு போதும். ஓகே பிரசி? ஓகே. இந்த டே ரொம்ப லேசியாக போயிட்டுருக்கு. மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். மணி ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. பிரசித்தியாக நானும் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே நீட்டி நெளிச்சு அவளும் நானும் குடிச்சிட்டு வந்துட்டோம். கிளாஸ் ஒர்க் எந்த அளவு முடிச்சிருக்க பிரசித்தியா? முடிக்க போகிறேன், கிட்டத்தட்ட முடிக்க போகிறாளாம். நம்ம வந்து ஒரே ஒரு பிரியாணி நாங்கள் வாங்கியிருக்கோம். 2 பேரும் வந்து ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஓகே பிரசி? ஓகே. ஸோ பிரசித்தியா வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு சாப்பிட. 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும். ஓகே, இது நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகேவா? நிறைய குவான்டிட்டி இருக்குது. ஓம்
நல்லா இருக்கா? சூப்பர். இது வந்து வேலூர்லலாம் நாங்கள் சின்ன வயசுல பிரியாணி சாப்பிடுவோம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே. The next morning. அப்போ மார்னிங் போன பிறகு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபனு நான்லாம் வந்து ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் வந்து எனக்கு டிஃபன் வந்து பொதுவாக 2 இட்லி தான் சாப்பிடுவேன். பட் இப்போ வந்து ஒரு இட்லி தான் நான் சாப்பிட்டாங்க. ஸோ அண்ட் வந்து லன்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு அலைச்சல் அண்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஃபீல் இல்லை. அதனால் எனக்கு வந்து பெருசாக வந்து சாப்பாடே வந்து இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். கலராக விதவிதமாக இருக்குங்க. ஆனால் அப்புறம் வெளியிலன்னு வந்துட்டா நிறையா வந்து கிரேவிங்ஸ் இருக்கும். இவ கண்ட ஸ்நாக்ஸே சாப்பிடுவா அப்படின்றதுனால கொஞ்சம் கடுக்கு முறுக்குன்னு இருக்கணும். நட்ஸு சீட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ குட் கேர்லாக நானும் மாறிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸை வந்து பிரசித்தியாவுக்கு கொடுத்தேன். ஸோ அவளும் வந்து அவள் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அண்ட் லன்ச்சு அப்படியே கேப்பில் வந்து ஷூட்டிங் இப்படியே போயிட்டு இருந்துச்சு டேஸ் எல்லாம். ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப நல்லா ஆர்வமாக இருக்கும். அங்கேயே வந்து ஒரு 4 நாள் தொடர்ந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு ஷூட்டிங்லாம் பார்க்கணுன்னு பெருசாக ஆசையே இருக்காது. அப்படியே அது பழகிரும். அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் நடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பாட்டுக்கு என்னோட எடிட்டிங் ஒர்க்கு வேறு ஏதாவது வீடியோ எடுக்கிற வேலை ஏதாவது இருந்தால் அதை பார்த்துட்ருப்பேன். போய் வர சொல்றீங்களா? ஐயோ சித்தப்பா, சித்தப்பா, நாங்க ஹோம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்களா, இந்த வயசுல இவ்வளவு புழுக ஆரம்பிச்சிங்களா நீங்க? எந்திரி சித்தி, பாருங்க சித்தி, இவங்க எங்க போன் பிடிங்க. ஓகே. The next day. பிரசித்தியா ஸ்கூல் பேக்கெல்லாம் பாருங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கான். படித்தா முடித்தா இப்போ பக்காவாக ஸ்டூடெண்ட்டாக திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டான். சென்னையில் மாட்டின வண்டி பார்த்தீங்களா, மழையில் எப்படி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ வாட்டர் வாஷ் பண்ணணும், இதுக்கு அண்டர் சேர்ஸ் வாஷ் பண்ணணுமா, ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாளைக்கு ஒன்றும் இங்கே பாருங்கள் வீலெல்லாம் சேரில் மாட்டிக்கிச்சு நடுவில் ஒரு நாள். ஆனால் வீலே இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும். செகண்ட் சர்வீஸ்க்கான டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ வேகமாக வண்டி 10,000 கிலோமீட்டர் ஓடும் நான் நினைக்கவே இல்லை. இந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் இந்த பேக்கை தூக்குற வேலை பிரசித்தியா வேலை தான். படப்படன்னு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவா. படாப்பட்டு போய் குளிச்சு ரெடியாக யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு மிச்ச மீதி திங்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இருக்குது. என்ன பிரசித்தியா அவ்வளோ வெயிட் எல்லாம் ஷாப்பிங் பண்ணது? ரொம்ப நாளாச்சு இப்படி ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாம் கட்டி. போமானால படப்படன்னு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து க்ரீமி கர்ட் ரைஸ் வித் கேபேஜ் பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. தயிர் சாப்பாடு. சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து வறுத்துருக்காங்க, காரம் கம்மியாக போட்டு நல்லா சுட சுட தோசை கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆவி பாருங்கள் லென்ஸ்லேயே வந்து அடிக்குது. குட் மார்னிங் பார்ட்னர்ஸ். கடைசி ரொம்ப விலாகில் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நீங்களே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அவங்க ஒரு பக்கம் ஷூட்டு, நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்றதுனால எல்லாமே சேர்ந்துருந்தே 45 நாள் கிட்டக்க ஆச்சுங்க. லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தாங்க, தீபாவளி அப்படியே மாதிரி போச்சு, அதுக்குள்ளே திரும்ப கிளம்பிட்டாங்க. நானே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த டைம் தான். ஏன்னா சரஸ்வம் அதே ஃபீல் தான் பண்ணேன். ஏன்னா ஆளுக்கு ஒரு திசையில் அப்படி இருந்ததே கிடையாது. லாங் டேர்ம்லாம் ஒரு 2 நாள் இருந்தால் பெரிய விஷயம். பட் இந்த டைம் ரொம்ப இப்போ வந்து இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்குற அப்பாக்கள் எல்லாம் நினைச்சு பார்க்குறேன் எவ்வளோ கஷ்டப்படுவேன். என்னால் அந்த ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியல. கடைசி நாள்லாம் விட்டா போதுற சாமின்னு ஓடி வந்துட்டேன் நான். கடவுள் வந்து நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா கரெக்டான குழந்தைங்க வளர டைம்ல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இப்போ எப்படி இருக்குது, நிறைய பேர் அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. நானும் அவங்களோட இல்லாதனால சரியானால அப்டேட் பண்ண முடியல. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே இருக்குங்க. நான் அதை அப்படியே அசால்ட்டாக கடந்து போயிட்டேன். டூரு ட்ராவல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். இது வந்து சீரியஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அதோட காம்ப்ளிகேஷன் புரிஞ்சிச்சு. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்றப்ப எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும்னு சொன்னோன்னா நான் நிறையா பக்கம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ வெளியூர்லாம் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா ஃபேமிலியோட ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் திருச்சியில் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் தென்னூரில் இருக்க கேரளா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுங்க. அங்கே போய் டாக்டர்ஸ்ட்டை என் ரிப்போர்ட்ஸை பார்த்து கன்சல்ட் பண்ணேன். 2 டாக்டர்ஸ்ட்டை மாற்றி 2 டைம்ஸ் போய் கன்சல்ட் பண்ணேன். கன்சல்ட் பண்ணால் அவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு, ஆக்சுவலாக நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த ரிப்போர்ட்டு, அதை பார்த்துட்டு இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L4 L5 பல்ஜாக இருக்குது, L1 L2 L3 எல்லாம் வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் இந்த பெயினால். மறுபடியும் ஒரு MRI பார்த்துட்டு நீங்கள் அட்மிட் ஆகி
ஒரு 14 days to 18 days அட்மிட் ஆனீங்கன்னா நாங்கள் நல்லா ஒரு ரிசல்ட் கொடுப்போம்னு சொல்லி எனக்கு அஷ்யூர் பண்ணாங்க. நானும் சரின்னு போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். நான் மட்டும்தாங்க இருந்தேன். நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்மளுக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க, டயட் ஃபுட் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த மாத்திரை கொடுக்குறது, கஷாயம் கொடுக்குறது எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த தெரப்பி கொடுத்துட்டு திருப்பி வந்து அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து யாருமே எங்கள் வீட்டிலேருந்து என் கூட ஸ்டே பண்ணல. நான் ஒரு ஆளாக வந்து 18 days இருந்துட்டேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ஃபார் பெட்டராக ஃபீல் ஆகுது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ராஸாக நின்றுட்டு இருந்தேன். அது பேர் ஏதோ சொன்னாங்க, குரோலாசிஸ் பேர் சொன்னாங்க, எனக்கு வாயில் வரல. நான் போனப்போ அந்த க்ராஸ்னஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்கிறேன், எனக்கே அது ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம், அங்கே முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த ஒத்தனம் கொடுக்குறது, அவங்க கொடுக்குற ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸு கஷாயெல்லாம் குடிச்சிட்ருக்கேன். 18 days ஹாஸ்பிட்டல், 12 days வீட்டில். அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு நான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ண போகிறேன். எப்படி இருக்குது, என்ன மாதிரி அப்டேட் ஆயிருக்குன்னு. எய்தர் அவங்க எக்ஸ்ரே ஸ்கேன் இல்லைனா நார்மல் செக்அப் வச்சு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி க்யூர் ஆகிருக்கேன், இப்போ எனக்கு ஃபீல் ஆகிறத நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு க்யூர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் பயங்கர டயர்டு, எனக்குலாம் சளி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குது. ஒரு சொல்ல முடியல, லைக் வெளியில் ஃபீவர்லாம் இல்லை, பட் உள்காய்ச்சல் மாதிரி தோணுது. மம்மிக்கு ஏதோ மயக்கமாக வருதா, அதனால எல்லாம் நோயாளியாக இருக்குமா வீட்டில். என் புள்ள பாரு அதுலேயே சொல்லி வேகமாக பர்ஃபெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டா. அதான் பெரிய விஷயம். நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் போவா, ஸ்கூலுக்கு போவா, திரும்பி ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்துடுவா. நான் சொல்கிறேன், நான் நிறைய பேருக்கு நம்மளை புரியுது. பட் சில பேர் வந்து இன்னும் ஸ்கூல் பார்க்கல, அது பார்க்கல, அவள் அழகாக ஸ்கூல் படிச்சுவா, கரெக்டாக எல்லாம் பண்ணிடுவா. அவளுக்கு பிடிச்சதா அவளுக்கு கிடைக்கிற வரைக்கும் சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணுறோம். இல்லைனா அவளோட படிப்பை வந்து ஃபுல் டைம் பார்த்துட்டு இல்லை வேறு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலரோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாள். அண்ட் இன்னைக்கு வந்து மூவி டைம். ஸோ நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம், யுவர் ஆனர். ஸோ வேறு வழி இல்லை, இன்றைக்கி எங்களால் யாராலையும் முடியல. அதனால் எதையோ ஒன்று திம்மோன்னு ஒரு மீல்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு. கிஷ்கிந்தாபுரம் வந்து ZEE5லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது நல்லா இருக்குன்னு எல்லாம் வந்து இதில் போட்டே நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து உடனே அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ படம் பார்க்க போகிறேன். சாண்டி மாஸ்டர் ஒரே ஒரு கிளிப்பிங் தான் பார்த்தேன். அப்படியே அவர் நடந்து வர்றதே பயங்கர பீதியாக. அந்த காலத்தில் நம்ம வந்து இந்த பொட்டம்மன் படத்தில் ஒரு வில்லன் வருவார், பல்லெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு, அவரை பார்த்தாலே சின்ன வயசில் பயமாக இருக்கும். அவரை மாதிரியே வந்து இப்போ சாண்டி மாஸ்டர் வந்து எனக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு கிளிப்பிங் பார்க்குறப்ப. ஆனால் அந்த படத்தை பார்க்கணும் நானும் என் மாமியாரும் பார்க்குறோம். இதுக்கே வீட்டுக்கார் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நீ எதுக்கு அந்த அக்கியா இருக்காண்டே தான் நான் என்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பட் நோ ஐ வில் வாட்ச் அப்படின்னு சொல்லி அவரை வெளில துரத்திட்டேன். நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் வந்து அது பேர் என்ன, பத்திய சாப்பாடு. அதனால் எனக்கு வந்து வீட்டில் செஞ்ச ஒயிட் ரைஸ், தயிர், முட்டைக்கோசு. என் மனைவி வந்து நான்வெஜ் பட்டையை கலப்புற நான்வெஜ் தொக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி நல்லா மொக்குன்னு மொக்க போகிறான். இதுவே ஒரு பிடிக்கலங்கிறாரு. எது எனக்கு பிடிக்காதுங்க, உனக்கு பிடிச்சிருக்கா நீ சாப்பிடு. எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க எப்போ கொடுப்பாங்க. இந்த கவரை பிரிச்சு வைக்கிறதே ஒரு வேலை. சரியா, உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப? அதாவது எனக்கு சரசுக்கு என்ன பிடிக்காது, நான் ஃபாஸ்ட் ஈட்ருக்கேன். அவள் ஒரு வாட்டி போட்டு குழம்பு சாப்பிட்றதுக்குள்ள நான் மோரிலேருந்து ரசத்துக்கு அப்படி ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். அவன் நான் சாப்பிட்டு முடிக்கிறதே உட்காந்துட்டே இருப்பான். மேல உட்கார்ந்து இருக்கீங்க, சிந்திடுவீங்க. இல்ல அதான் சரசு, சரசு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு 20 minutes ஆகும். அதில் டெம்ட் ஆகும்ல, அந்த ஸ்மெல்லு வர என்னடா இந்த வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு உட்காந்துருப்பான். சரசு ஒரு வழியாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உட்காந்து அந்த சந்திரமுகி மூஞ்ச பாருங்க. என்னால் முடியல, ஏன்னா இந்த ஒரு வாய் நான் வைக்கிறதுக்குள்ளே ஒரு சாப்பிட்டே முடிச்சிருவாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. ஒவ்வொரு தொக்கா குட்டி குட்டி பேக்கெட். அதான் நான் சாப்பிட மாட்டேன். ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன தொக்கு இருக்கு? எனக்கு ஏதோ கருவாடு தொக்கு ஒன்று, சிக்கன் கிரேவி ஒன்று, மட்டன் கிரேவி ஒன்று, எல்லாம் குட்டி குட்டியாக தொக்கா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் குழம்பா 2 குழம்பும் கொடுத்துருக்குறாங்க, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. ஸோ காய் வந்து கீரை கூட்டு, பீட்ரூட் பொரியல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நான் ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று தனியாக ஆர்டர் பண்ணேன். இதான் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா எங்க ஸ்கூல்ல என்னது ஒரு கொஞ்சம் பாப்கார்ன் கொண்டு வந்தாங்க, ஒரு பிக் கப். அதுல என்னது எல்லாரும் பாப்கார்ன் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். அப்புறம் எல்லாரும் பாப்கார்னையும் பிடிச்சு அதுக்குள்ளாட போட்டு, அப்புறம் என்னது போட்டு தேத்தாக்குள்ளாட கொண்டு வந்து, அப்புறம் என்னது ஒரு கப் பிளாஸ்டிக் கப்ல ரெடி பண்ணி அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டே பார்த்தோம். இருக்கா
என்னென்ன படம் பார்த்தான்னு கேட்டிங்களா? என்னென்ன படம் பார்த்தேன்? என்னன்னு தெரியுமா? டாம் அண்ட் ஜெரி, அட்டென்ஷன், பாப்பிக். போடு. ஐயோ ஜாலியா பண்ணுற பிள்ளை. எங்க ஸ்கூல்ல வந்து விதவிதமா வந்து பிள்ளைங்களை என்கேஜ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து மூவி டைம்னு சொல்லி எல்லா குழந்தைங்கள வர வச்சு எல்லாரையும் பாப்கார்ன் வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லி அதை ஷேர் பண்ணி கொடுத்து படம் எல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. எனக்கு பண்ணதே இல்லை. ஸ்கூலுக்கு போ. ரோமா ட்ரிப் எல்லாம் போயிருக்குது இந்த வயசுலயே. ரோமாவும் பிரசித்தியாவும் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரசித்தியா நடித்த எபிசோட ரோமா பார்க்கணுன்னு சொன்னதுனால பார்த்துட்டு இருக்காங்க. இதோட ஷூட்டிங் வீடியோ தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. படப்படப்படம் நாடகம் போட்டுறாங்க. எப்படின்னு நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. பிரசித்தியா ஸ்லிப் டெஸ்ட்டோட மார்க்கை காட்டுங்க. ரெண்டுமே சூப்பர் டூப்பர் மார்க் தான். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸில் நான் முதல்ல இது 15ன்னு நினச்சிட்டேன். இந்த பேப்பர் நான் பார்க்கவே இல்லை. 9.5 மார்க் இதை பார்க்கவே இல்லை. 9.5 தான் டோட்டல் மார்க் 15 நினைச்சேன். ஆனால் இது 10க்கு 9.5. 10க்கு 9.5 மார்க்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 98%. அடுத்தது 95%. இது வந்து 15க்கு 14.5. மேம் வெரி குட்னு போட்டிருக்காங்க. போடவே இல்லை. ஸோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பிரசித்தியா. இதே மாதிரி ரெகுலராக படி. இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் நேற்று இன்கம்ப்ளீட்டையும் கையோட எழுதி முடிச்சிருக்கு. பார்த்துக்கோங்க. ஒன்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். இந்த ஃபுல்லாக இந்த கொஸ்டின்லாம் விடுறது எதுவுமே நான் ஒன்றுமே பண்ணல. பார்த்துக்கோங்க. அதான் பிரசித்தியாவோட கையெழுத்து வர அழகாயிட்டு இருக்கு. நீ நேத்தோட இன்கம்ப்ளீட்டையும் இன்னையோட ஒர்க்கை எழுதி முடிச்சிருக்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரிலாம் நான் கெட் ரெடி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அது ஒரு அரை டவுசர் டிஷர்ட்டு. இங்கே வந்தாலும் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸு ஒரு ட்ரௌசர்லேயே வந்து லைஃப்பை ஓட்டிட்டேன். வெளியில் போகாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணன் கோயிலுக்கு போனதோடு சரி. அதுக்கப்புறம் நான் வெளியே போகல. ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு எந்த படத்துக்கும் நான் போகல. இங்கே பட்டாசு எடுத்துறதோ சரி. ஆரியனோட ட்ரைலர் பார்த்தேன். ரொம்ப சஸ்பென்ஸ் ட்ராமா மாதிரி இருந்துச்சு. த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. த்ரில்லர் கிரைமா. ஸோ ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரேட்டிங்கும் நல்லா இருக்குன்னு தம்பி சொன்னார். அதனால் நானும் தம்பியும் படத்துக்கு போகிறோம். போகிறவெல்லாம் டாக்டர் ரிவ்யூ டாக்டர்கிட்ட போய் உடம்பை செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ காட்டிட்டு அப்படியே நம்ம சத்குரு சம்ஹாரமூர்த்தி கோயில் போய் அதுவுமே 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கான வேலையாக நான் வந்து சாயங்காலம் 5 to 8:30க்குள்ளே நான் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எப்பயும் போல டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ் இஸ் விஜய். And this is Press Vijay. Bye bye. Bye bye.